உருளைக்கிழங்கு எடுத்தது. 500 கிராம் கற்றாழை உருளைக்கிழங்கு தோல் உரித்து வட்டமாக நறுக்கவும். ஆழமாக வறுக்க எண்ணெய் 1 தேக்கரண்டி உப்பு 1 1 கீழ் 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் கரடுமுரடாக பொடித்தது 1 கீழ் 4 தேக்கரண்டி கருப்பு மிளகு 1 டீஸ்பூன் உலர்ந்த மாங்காய் தூள். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கவும். ஒரு துண்டு உருளைக்கிழங்கு போடப்பட்டது. ஒரே நேரத்தில் வரும். உள்ளே போடு உருளைக்கிழங்கு உருண்டைகள் சுடரை நடுத்தரமாக குறைத்து கிரீமிஷ் நிறத்தில் வறுக்கவும். விளிம்புகளுடன் கொஞ்சம் கருமை. கடாகியில் இருந்து நீக்கவும். அதிகப்படியான எண்ணெயை வடிகட்டவும். சிறிது குளிர்விக்க ஒதுக்கி வைக்கவும். ஆறியதும் உள்ளங்கைகளுக்கு இடையே அழுத்தி தட்டவும். பரிமாறும் முன் எண்ணெயை மீண்டும் சூடாக்கி ஆலூவை உருளைக்கிழங்கு பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். அவற்றை வெளியில் மிருதுவாகவும் உள்ளே முழுமையாக சமைக்கவும். சுடர் உறிஞ்சக்கூடிய காகிதத்தில் அதிகப்படியான எண்ணெயை வடிகட்டவும். உப்பு சிவப்பு மற்றும் கருப்பு மிளகு உலர்ந்த மாம்பழத்தில் கலக்கவும். தூள் மற்றும் கொத்தமல்லி மற்றும் சூடான பரிமாறவும்.